ENRICH your VOCAB. Hello friends, in the segment ENRICH your VOCAB. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு? Quiet and quiet அப்படின்ற இந்த டூ வேர்ட்ஸ்க்கான டிஃபரன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த டூ வேர்ட்ஸ்க்கும் என்ன ஸ்பெல்லிங்னு பார்க்கலாம். QUIET இதை quiet அப்படின்னு சொல்லுவோம். QUIT இது quiet. இந்த டூ வேர்ட்ஸ்லையுமே என்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னா லாஸ்ட் டூ லெட்டர்ஸில் தான் சேஞ்ச். இங்கே QUIETன்னு சொல்லியிருக்கோம், இங்கே QUITன்னு சொல்கிறோம். இந்த QUIET இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? quiet. இந்த வேர்டு நம்ம quiet அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கணும். பட் QUITE அப்படின்ற வேர்டை quiet அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஸோ quiet அப்படின்னா என்ன மீனிங்? இதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. எப்போவுமே அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறோம். கீப் சைலன்ஸ், கீப் குவைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த வேர்டு இதுதான் குவைட். அப்போ எப்போவுமே குவைட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங் வரணும்? QUIET தான் குவைட், அமைதியாக இருக்கிறது. குவைட்னா காம் ஆர் சைலன்ஸ் வித்தவுட் நாய்ஸ் எப்படின்லாம் சொல்லலாம். அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ப்ளீஸ் கீப் quiet. Close the door quietly. அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். கதவை சத்தம் இல்லாமல் மூடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேர்டை quiet அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். QUIET இது சைலன்ஸை வந்து மெயின் பண்ணக்கூடிய வேர்டு. நெக்ஸ்ட் வேர்டு quiet. QUITE quiet. quietனா என்ன? கம்ப்ளீட்டாக இது ஒரு ப்ராசஸோ இல்லை ஏதோ ஒரு திங்ஸ் பற்றி சொல்கிறப்ப கம்ப்ளீட்டாக, என்டையராக, ஹோலாக, உண்மையாகவே, ரொம்ப அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த குவைட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் குவைட் எ பிக் இன்ஸ்டிடியூஷன். உண்மையாலுமே இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். த வேர்ல்ட் இஸ் குவைட் ஸ்ட்ரேஞ்ச். இந்த வேர்ல்டு உண்மையாகவே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ஸ்ட்ரேஞ்ச்னா என்ன? ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறது. த வேர்ல்ட் இஸ் குவைட் ஸ்ட்ரேஞ்ச். திஸ் கான்செப்ட் இஸ் குவைட் ஆசம். இந்த கான்செப்ட் உண்மையாலுமே ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த குவைட் அப்படின்ற வேர்டு உண்மையாகவே இல்லை முழுவதுமாக, ஃபுல்லாகவே, ரொம்ப அப்படின்ற மீனிங்கில் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஐ ஆம் குவைட் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திஸ். இதை செய்வதற்கான முழு திறனும் என்கிட்ட இருக்குது, அந்த திறனோடு நான் இருக்கேன். அப்போ முழு திறனோடு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கோம். ஐ லைக்டு த மூவி குவைட் எ லாட். அந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மூவி எனக்கு ரொம்பன்ற மீனிங்கில் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே இந்த சென்டென்ஸ் பாருங்கள். திஸ் ரூம் இஸ் குவைட் ஸ்மால். இந்த ரூம் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இங்கே ரொம்ப அப்படின்ற மீனிங்கில் இந்த குவைட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். தி ஸ்கூல் இஸ் குவைட் நியர் த பேங்க். இந்த ஸ்கூல் அந்த பேங்க்குக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த ரொம்ப பக்கத்தில் இருக்குது, உண்மையாலுமே இதாக இருக்குது, முழுவதுமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப ஃபுல்லாகவே அது அழகாக இருந்தது. இட் இஸ் குவைட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் இந்த குவைட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இது சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த குவைட் இந்த டூ வேர்ட்ஸையுமே ஒரு சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். த குவைட் கிளாஸ் ரூம் இஸ் குவைட். உங்களுக்கு மீனிங் புரியுதா? த குவைட் கிளாஸ் ரூம் இஸ் குவைட். குவைட்னா சைலன்ஸ். குவைட்னா முழுவதும். இந்த ஃபுல் கிளாஸ் ரூமே சைலண்ட்டாக இருக்காங்க. இந்த முழு கிளாஸ் ரூமே அமைதியாக இருக்காங்க. ஹி குவைட்லி விசிட்ஸ் த குவைட் ஏரியா. குவைட்லி ஈட்டி வந்திருக்கு பாருங்கள். ஹி குவைட்லி, ஸோ அமைதியாக விசிட் பண்ணியிருக்காரு. குவைட் ஏரியானா முழு ஏரியாவுமே, அந்த ஃபுல் ஏரியாவுமே. ஸோ ஹி குவைட்லி விசிட்ஸ் த குவைட் ஏரியா. The officer quietly inspected the quiet park. Quiet park அமைதியான பூங்காவை அந்த ஆஃபீஸர், அந்த அதிகாரி அமைதியாக இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. அமைதியாக வந்து கண்காணிச்சிருக்காரு, ஆய்வு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். The officer quietly inspected the quiet park. அமைதியான பூங்காவை அந்த அதிகாரி முழுவதும் ஆய்வு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். The officer quietly முழுவதும் inspected the quiet park. அமைதியான பூங்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ், இந்த டூ வேர்ட்ஸ் குவைட் அண்ட் குவைட், இதுக்கான டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.